ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஈஸியான ஒரு பணியாரம் கோதுமையும் வெல்லமும் வச்சு ஒரு பணியாரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். இது நம்ம ஸ்கூலுக்கு பசங்களுக்கோ கொடுத்து அனுப்பலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் 1/4 கிலோ, கோதுமை 1/4 கிலோ, ஏலக்காய் தூள், ஒரு 100 ml பசும்பால் காய்ச்சி ஆற வச்சது, டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சர் சால்ட்டு கொஞ்சமாக. ஸோ இது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெல்லத்தை ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பாகுபதத்தெல்லாம் காசக்கூடாது. வெறும் அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் தான். அந்த வெல்லம் கரைஞ்சி அடியில் இருக்கிற டஸ்ட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வெல்லம் வந்து நல்ல வெல்லம் பாகு வெல்லமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக வரும். ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி இது வெல்லத்தை கரைய வச்சிடலாம். இதை கரைய வச்சுட்டு வடிகட்டி ஆற வச்சிடணும். சூடாக இதில் நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா இறுகிடும், ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வெல்லம் அந்த உருகுனதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணணும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 இன்க்ரீடியன்ஸ் போடணும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வடிகட்டின அந்த வெல்லத்தை வந்து எடுத்து அதில் ஒரு அகலமான பேஷனில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து துருவிய தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து போட்டுக்கலாம். கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கை தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் சில்னஸ் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கோதுமை மாவை வந்து இதில் மிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய தேங்காய், துருவி வச்ச தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இதில் போடணும். அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் நெய் போடணும். நெய் எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவர் வர்றதுக்காக நம்ம இதில் போடணும். பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பால், ஸோ அந்த பாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூளும் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணோம்னா ரொம்ப தோசை மாவு மாதிரி ஆகிடும். ஸோ தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம வந்து இது திக்காக வந்து கரைச்சி ஒரு 10 நிமிஷம் அதிலே ஊற விட்டுடணும். ஏன்னா உடனே எடுத்து ஊற்றினோம்னா அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்காது. ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு நம்ம அப்படியே இதில் வச்சுக்கணும். இதில் இட்லி மாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும், ஒரு சட்னி கரண்டி அளவுக்கு. எதுக்குன்னு பார்த்தோன்னா சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக. தேங்காய் போட்டாலும் சாஃப்ட்னஸ் வரும், நம்ம வீட்டில் வச்சுருக்க அந்த இட்லி மாவும் போட்டாலும் சாஃப்ட்னஸ் வரும். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கை வச்சும் மிக்ஸ் பண்ணலாம், நம்ம கரண்டி வச்சும் பண்ணலாம். ஸோ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கை போட்டு நல்லா நம்ம கட்டியே இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் நல்லா கை வச்சு நம்ம வந்து இதை கரைச்சிக்கணும். எப்படி கரைக்கணும்னா ஒரு கரண்டி வச்சும் பண்ணலாம், இல்லை கையிலையும் பண்ணலாம், நம்ம விருப்பம்தான். இது நல்லா எல்லாமே ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகணும். அங்கங்கே தனித்தனியாலாம் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ வெல்லத்தோட எல்லாமே நல்லா பைண்ட் ஆகணும். பைண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம கை வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா நம்ம இட்லி மாவு பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கெட்டியமாக இருக்கணும். தோசை மாவு பதத்தில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் இழுத்துடும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா திக்காக வந்து இதை இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். அதை பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இதை தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து சூடான எண்ணெயில் வந்து பொரித்து எடுக்கணும். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதை நம்ம பொரித்து எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு உடனே சாப்பிட்றத விட நம்ம 2 நாள் கழித்து வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இல்லையா, காலையில் செஞ்சு ஈவினிங் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் செஞ்சு தான் மறுநாள் காலைல சாப்பிட்லாம். இது வந்து வெல்லம்ன்றதுனால எந்த ஒரு கெட்டு போகிற அளவுக்குலாம் இருக்காது, நல்லா இருக்கும் டேஸ்டியாக. இப்போது அந்த சுட்ட எண்ணெயை இந்த மாவில் எதுக்கு ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது மேலே கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக நம்ம இந்த சுட்ட எண்ணெயை இந்த மாவு மேலே ஊற்றுறோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும், சாப்பிடும்போது மொறு மொறுன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த சுட்ட எண்ணெயை அந்த மாவு மேலே ஊற்றுறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம சட்னி கரண்டி யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். பெரிய கரண்டியில் ஊற்றுனோம்னா பெருசு பெருசாக வரும், வேகிறதுக்கு லேட் ஆகும். சட்னி கரண்டினா சைஸும் கரெக்டாக இருக்கும், சட்டுன்னு சீக்கிரமாக வந்து வெந்துடும். நம்ம வந்து இதை சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். ஃபுல் தீயில நம்ம வச்சோம்னா ஃபுல் ஃப்ளேமில் கருகி போயிடும், வெல்லம் போட்டு இருக்கிறதுனால. ஸோ நம்ம அதை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 நாளாக போட்டு எடுக்கலாம். ஏன்னா அதிகமான எண்ணெய் இருந்துச்சுன்னா நம்ம 7, 8ன்னு போடலாம். ஸோ குறைவான எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால நம்ம வந்து 4 நாளாக போட்டு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், சூப்பராக அழகாக வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு
கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துடலாம் இதிலேருந்து. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றி இதில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்கள், அந்த சத்தம் எண்ணெயோட சத்தம் அடங்கினதுக்கப்புறமா பூரி எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான் இதுவும் எடுக்கணும். ஸோ கருகாமல் எடுக்கணும், அதுதான் மெயின் பாயிண்ட்டு. ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா ஹார்டாகிடும். ஸோ 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது வந்து சிம்மில் வச்சு தான் செய்யணும். ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். எல்லாமே ஒன்றா சேரக்கூடாது. ஒன்றா சேருச்சுன்னா ஷேப் மாறிடும், நல்லா இருக்காது அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இது தனித்தனியாக விடணும். 2 பக்கம் வெந்துடுச்சு. நான் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதில் எல்லாமே ஹெல்த்தி தான். கோதுமை மாவு, வெல்லம், ஏலக்காய் தூள், தேங்காய் போட்டிருக்கோம், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம், ஒரு சட்னி கரண்டி அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இட்லி மாவை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டேஸ்ட்டு ஸ்வீட்டுன்றதுனால கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா 10லேருந்து 15 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவில் செஞ்சால் தான் நம்மளுக்கு யாருக்கும் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதில் சோடா மாவும் போடலை, எந்த ஒரு கெமிக்கலும் இதில் இல்லை, ஃப்ளேவரும் இல்லை, எந்த ஒரு எசன்ஸும் போடலை. அதுக்கு பதிலாக நெய் போட்டிருக்கோம் ஸ்வீட்டுன்றதுனால. ஸோ நெய் போட்டால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுக்கிற வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா, நல்ல வெல்லமாக இருந்துச்சுன்னா நம்ம செய்கிற எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சூப்பராக வரும். ஸோ இது வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டும் பார்த்தோம், சாஃப்டாக இருந்தது. அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் பாருங்கள் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன், இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் இதை எடுத்து பிரித்து காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அதை பாருங்கள், நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே எல்லாமே வெந்திருக்கு, வேகாமலாம் இல்லை. நம்ம ஃபுல் தீயில் வச்சா தான் கருகி போயிடும், வேகாமல் இருந்துடும். நம்ம சிம்பிள் வச்சு செஞ்சோம்னா நல்லா வெந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸு, நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.